குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அனைவருக்கும் முதல் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் திருமண நாள் 50ஆம் ஆண்டு திருமண நாள் இன்று. அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருமண நாள் பரிசாக தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் ஒவ்வொரு நாளும் அவரது வேர்வையும் ரத்தமும் சிந்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கும் நமது திராவிட நாயகன் அவர்களின் உழைப்பினால் பல்வேறு புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டை நோக்கி ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணம் உள்ளன. ஒவ்வொரு நாளும் பல எம்ஓஎஸ் நம்ம சைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பல நேரத்தில் எல்லாரும் கேட்கறது, எக்கச்சக்கமா என்ன எம்ஓஎஸ் சைன் பண்றீங்க, என்ன ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் எந்த எம்ஓயு சைன் பண்ணாமல் எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாலும் அதற்கு பின்னால் எவ்வளவு தொகை இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள முதலீடுகள் வருது என்று பார்ப்பதை விட எத்தனை நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது, எங்கெங்கே அந்த வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதை தாண்டி எம்ஓயுக்கள், அதாவது நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடப்பட்ட பிறகு அதை தொடர்ந்து கண்காணித்து முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கும் அந்த ஒரு அரவணைப்பினால் அவர் இத்தனை செக்ரட்டரிஸ் எல்லாருமே ஒரே கமிட்டியில் அமைத்து அவங்க அந்த கமிட்டியில் உட்கார்ந்து கிளியரன்ஸ் எல்லாம் உடனுக்குடன் கிடைப்பதனால் தமிழ்நாடு வரலாற்று சிறப்புமிக்க கன்வர்ஷன் ரேட்டை பெற்று வருகிறது. சென்ற கூட்டத்தொடரில் இந்த கன்வர்ஷன் ரேட் இதுவரை நாம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் எந்த பகுதியும் காணாத அளவுக்கு மகத்தான ஒரு கன்வர்ஷன் ரேட், ஒரு 72% அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அன்றே நீ எப்போ டிஸ்டிங்ஷன் வாங்குவ அப்படின்னு கேட்டாரு. படிப்படியாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்று ஒவ்வொரு படியாக தாண்டி இப்பொழுது புதிய ஒரு உச்சமாக 72% அந்த கன்வர்ஷன் ரேட். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே அந்த ஒரு ரிவ்யூ இருந்துச்சு இங்கே கைடன்ஸில். நேற்று ஃபைனல் பண்ண வேண்டியது. நேற்று ஆனால் பர்சனல் இஷ்யூனால நான் என்னால் இங்கே வர முடியல. இன்னைக்கு செக் பண்ணி பார்த்ததில் 77%, அதாவது 75% தாண்டி விட்டது தமிழ்நாடு என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை நமது முதலமைச்சர் அவர்களுக்கும் நமது நாட்டு மக்களுக்கும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது மனு முதலமைச்சர் அவர்கிட்ட சொன்னும்போது ரொம்ப மிகுந்த சந்தோஷப்பட்டார். 75% தாண்டி விட்டோம். இது வரைக்கும் வரலாறுல எந்த ஒரு மாநிலமும் பெறாத அடையாத ஒரு இலக்கு. இதையும் நிச்சயமாக தாண்டுவோம். 77% இருக்கும் இப்போ கன்வர்ஷன் ஃப்ரம் எம்ஓயூஸ், அதாவது நிலங்கள் வாங்கி நிறைய கட்டுமானம் வரைக்குமே முடிச்சு பல பேர் திறப்பு விழாவே நடத்தியிருக்காங்க. ஃபேக்டரிஸ் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு கூட இப்போ பல ஃபேக்டரிஸ் வந்துருச்சு. இது ஒரு புறம் இருக்கு. ஜிம் 24 மட்டுமே, அதாவது நம்ம 2024 முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மட்டும் நாம் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஏறத்தாழ 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 525, அதாவது 80% டச் பண்ணி சாதனை படுத்தியிருக்கிறார் நமது திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நமது திராவிட நாயகன் அவர்கள் டிஎன் ரைசிங் என்று ஆங்காங்கே நடக்கும். நம்ம இப்ப கடைசியாக நடந்தது தூத்துக்குடி நடத்திருக்கோம், அடுத்தது ஒசூர்ல நடத்த போறோம், அடுத்து கோயம்புத்தூர், மதுரை என பல இடத்தில் ஜோனல் இன்வெஸ்டர் கான்க்ளேவ் நடத்துறோம். டிஎன் ரைசிங் என்ற பெயர். அந்த
டிஎன் ரைசிங் மூலமா இந்த தூத்துக்குடியில் வந்தது மட்டுமே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் 41 MOUs, 32,554 crores of investment, 49,825 jobs. அதாவது 41 ஒப்பந்தங்கள், 32,544 கோடி முதலீடு, 49,825 பேருக்கு வேலைவாய்ப்பு. இப்படி பல பகுதிகளில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிக்கும் வளர்ச்சியை உறுதி செய்யும் வேளையில் திராவிட நாயகன் அவர்கள் இருக்கிறார். இதை நமது ஒட்டுமொத்தமாக 2021 இன்னைக்கு வரைக்கும் 2021 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2020 இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 77% MOUs டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இன்னைக்கு கன்வர்ஷன் ஆக துவங்கிவிட்டது. அடுத்ததாக ஜிம் MOUs மட்டுமே 80% டச் பண்ணியிருக்கோம் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. வேற ஸ்பெசிபிக் கேள்வி இருந்தா there were totally 70 MOUs. You won't be able to catch out very number of investments only. I think your total value of investment is about 10,32,000 crores. There is about 32,000 crores worth of investments are coming over the next 4-5 years. That will spread out over the next 4-5 years. The MOUs conversion பாத்தீங்கன்னா we don't take any MOU as soon as sign மட்டும் conversion பண்றோம். சில இடத்துல வெறும் கிளியரன்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க பேசிட்டு இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. நம்ம அப்படி பண்றதில்ல. அட்லீஸ்ட் லேண்ட் வாங்கிடணும். அட்லீஸ்ட் லேண்ட் வாங்கி ரெஜிஸ்டர் ஆயிடணும். ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்டட். அதுக்கு அடுத்தது ஒரு படிப்படியா இப்போ அடுத்து எல்லாம் கிளியரன்சஸ் நிறைய வரும். அது நம்மளோட கிளியரன்ஸ் வந்த பிறகு ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். the moment they've invested வெறும் பேப்பர் மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வர தொடங்கினாதான் அது கன்வர்ஷன். அப்படி இல்லைன்னா அது கன்வர்ஷனே கிடையாது. ஆனா பல பேர் வெறும் MOU சைன் பண்ணதோட எடுத்துக்கிட்டு அதை கன்வர்ஷன் சொல்றாங்க. அது நம்பர் பெருசா சொல்லுவாங்க. நம்ம அதனால சொல்றேன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு முதலீடுகள் அந்த நம்பர் இப்போ உள்ள பாத்தீங்கன்னா கைடன்ஸ்ல 10 லட்சம் கோடி எழுதி வச்சிருப்போம். அதை அவர் தலைவர் இங்க வரும்போது சிஎம் இங்க வரும்போது அதை அப்படியே தூக்கி உரமா போட்டுட்டு சின்னதா அவர் கையில எழுதிட்டு போனார். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதான் இலக்குன்னு போயிட்டார். அதனால தட் இஸ் ஃபார் ஹிம் ஜாப்ஸ் ஆர் வாட் மேட்டர்ஸ் அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் டுவர்ட்ஸ். ஸோ டிஎன் ரைசிங் செக்டோரல் பண்ண போறோம். முக்கியமா நீங்க கேட்டது மாதிரி அடுத்தது என்னன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தூத்துக்குடி பண்ணிட்டோம். அடுத்து ஹொசூர் போறோம். இன்ஃபேக்ட் யூரோப் டிஎன் ரைசிங் யூரோப் பண்ண போறோம். நான் ஏற்கனவே ஜிம்ல சொல்லியிருந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று அங்கேருந்தும் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார். அடுத்த கட்டமாக டிஎன் ரைசிங் யூரோப் பண்ண போறோம். அதுவும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். Well, CM will be we are looking at UK and Germany. யூரோப்ல ஒரு பல நாடுகள்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பட் சிஎம் டைம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்க ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் எல்லாம் கேட்டிருந்தோம். அப்பவும் கிடைக்கல. பிகாஸ் அவரும் ரொம்ப டைட்டா ஷெட்யூல்டு இருக்கிறதுனால. ஸோ we are waiting for the confirmation. மோஸ்ட்லி நாங்க எதிர்பார்க்கறது இந்த நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஆர் த ஃபாலோயிங் வீக் ஒரு 4-5 days 1 week கேட்டோம். நாங்க அதெல்லாம் நாங்க உங்கள்கிட்ட இப்போ சொல்லுவாங்க. நீங்க பாருங்க அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம். அப்ப பாருங்க அந்த செய்தி சொல்லுவோம் உங்களுக்கு. டெஃபினட்டா எவ்ரிடே ஹெவி இன்ஜினியரிங் சைட்ல ஒரு பெரிய ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து MOU சைன் ஆக உங்களுக்கு செய்திகள் வந்துடும். பேசிக்கலி ஹெவி இன்ஜினியரிங் ஹெவியா இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன் பிக் வே. எலக்ட்ரானிக்ஸ் நம்மளோட ட்ரெடிஷனல் செக்டர்ஸ் இதுலலாம் நம்ம சைன் பண்ணுவோம். அதுவும் ஆட்டோல எல்லாம் 100% ஆல்மோஸ்ட் 100% கன்வர்ஷன் எல்லாமே. ஸோ செக்டோரல் கன்வர்ஷனும் பார்த்துருக்கோம். அதான் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. செக்டோரல் கன்வர்ஷனும் பார்க்கணும். எதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டாவே ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நல்ல குவிக் கன்வர்ஷன் வருது. புது துறைகளில் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்போது அதை நாங்க அந்த துறைகளை கேட்டு அவங்களுக்கு கிளியரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா
இப்போ நீங்க இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் இப்ப நீங்க இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்ற கேள்வி வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதுக்கு நான் ஏற்கனவே தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட் திறக்கும் போதே சொல்லிட்டேன். நாங்க we are very very particular about job for தமிழ்நாடு. எதுக்கு வந்து நாங்க இது தமிழ்நாடு இப்ப தமிழ்நாடு அரசு எதுக்கு வந்து எல்லாருக்கும் இவ்வளோ இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து வராங்கன்னா கூட்டிட்டு வராங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வளர்ச்சி கிட்டணுங்கிறதுக்காக தான். அதுக்காக நம்ம அவங்க மட்டுமே கம்பெனி நீங்க போய் எடுக்காதீங்க வெளியிலான்றது நம்ம அந்த மாதிரி உத்தரவு எடுக்க முடியாது இல்லையா. ஆனா நாங்க எப்படி பண்றோம்னா நம்ம மக்கள் எடுத்தாலும் உங்களுக்கு இன்னும் சீப்பரா இருக்குடா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு சீப்பரா இருக்கும், உங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகான்ற அளவுக்கு. ஏன்னா அவங்க இங்கேயே தங்கியிருக்காங்க, அவங்க ஃபேமிலிஸ் இங்கே இருக்கு, அவங்களோட ஹாப்பினஸ் கோஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ லோக்கலா நீங்க ஹையர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் அவுட்புட் கிடைக்கும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி அந்த ஹையரிங்க்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். இதுதான் வந்து வின்ஃபாஸ்ட்ல நடந்துச்சு. வின்ஃபாஸ்ட்ல அவங்க இல்ல நாங்க வந்து வெளிமாநிலத்துல இருந்தா எடுக்கணும்னு சொல்லி சொன்னும் போது கூட நாம அங்க இருக்கிற கலெக்டரை வச்சுட்டு அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ்ல அங்க இருக்கிற ஐடிஐஸ்ல இருந்து 350 பேருக்கு மேல எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணோம். நம்ம ட்ரெயின் பண்ணோம். நான் முதல் வழியாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அந்த மேற்பார்வையில் இருக்கும் இந்த நான் முதல்வர் மூலமாக அவங்களுக்கு ஒரு 350+ ட்ரெயின் பண்ணோம். நாம ட்ரெயின் பண்ணோம். எது கோச்சிங், இது இன்டர்வியூ ஸ்கில்ஸ் வரைக்கும் டீச் பண்ணோம். இன்டர்வியூ ஸ்கில்ஸ் வரைக்கும் கத்துக் கொடுத்தோம். அந்த இன்டர்வியூ ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு 300 பேர் தான் சூஸ் பண்ணோம். நாங்க அதுல இருந்து 300 பேரை அங்க சூஸ் பண்ணி அனுப்பும் போது அவங்க அதுல வந்து 200 ஏற்கனவே எடுத்து பிளேஸ் பண்ணாங்க. அன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்க வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் ஓப்பனிங் அப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு டைரக்டா வழங்கினாங்க. அதனால நாங்க வெறும் கையெழுத்து இட்டுட்டு அப்படியே உட்கார்றது இல்ல, கன்வர்ஷன் ட்ரை பண்றோம். கன்வர்ஷனுக்கு பிறகு வர முதலீடுகள்ல இருந்து வரும் அந்த வேலை வாய்ப்பும் நமது மக்களுக்கே கிடைப்பதற்கான வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சொல்ல விரும்புகிறேன். பட் அப்கோர்ஸ் அவங்க ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து வேற எங்கேயாவது எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அது ஒரு சிலர் எடுக்க செய்வாங்க. இருந்தாலும் பெரும்பான்மையானது நம்ம பக்கம்லாம் இப்ப டாடா சோலரும் விக்ரம் சோலர்லாம் நம்ம திருநெல்வேலி எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம பெண்கள் அங்க 95% எல்லாம் லோக்கல் திருநெல்வேலி சுத்து வட்டார பெண்கள் மட்டுமே இருக்காங்க. எப்பானா நீங்க யார் வேணா போய் பாத்துக்கலாம். அதனால உருவாக்கும் பொழுது அங்க இருக்கிற நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பை தான் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் இருக்கிறோம். வெள்ளையா இருக்கேன் I'll tell you, ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்னு வந்து கேட்கறது வந்து எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கொடுக்கறது எதுக்கு எடுத்தாலும் கொடுக்கறதுக்கு எல்லாருமே வந்து கேட்கறது வந்து ரொம்ப சாதாரணமா கேட்கக்கூடிய ஒரு வேலையா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வந்து நீங்க பாத்தீங்க அந்த மாதிரி கேட்கிற கேள்வியை வந்து இங்க இருக்கிற நாங்க மற்ற நாடுகளோட நான் எப்பவுமே சொல்றதுதான், தமிழ்நாட்டோட போட்டி வந்து மற்ற மாநிலங்களோட இல்ல மற்ற நாடுகளோடு சொல்றோம். ஏன்னா நாங்க இவ்வளவு ப்ரொடெக்டிவா எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அழகா பொறுத்து கூட்டின்னு வர வரைக்கும் நாங்க எந்த டிஸ்கஷனுமே யாருமே போகாது. இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுக்கு வர அந்த முதலீடுகள் எதுவா இருந்தாலும் அது வந்து எப்படி வேறங்க திருப்புறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பல வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு மேல நான் போயிட்டு இருக்கேன். எதுங்க ஜெயராம் மட்டும் இல்ல, எங்க தலைவரே சொல்லியிருக்கேன். நான் அந்த கருத்தை தான் சொல்றேன். நம்ம தலைவரே நம்ம முதலமைச்சர் அவர்களே 2024 தேர்தலின் போது கூட நாங்க சொன்னோமே, நீங்க அது இது ஓப்பன் சீக்ரெட். இது பல முதலீடுகள் முக்கியமா செமிகண்டக்டர் இந்த இதுல நீங்க அவங்களே கூட கேட்கலாம். அது இங்க கம்பெனியே நம்ம ஊர் கம்பெனி, உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊர் கம்பெனி. அது ஒரு பார்ட் ஆஃப் தட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்க போனது நம்ம ஊர் கம்பெனி. அவங்க எல்லாம் ஃபைனல் பண்ணி இங்க முடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏன் அங்க போகணும் அது அவங்க கிட்டே கேளுங்க. பட் நாம வந்து என்னன்னா முதலீட்டாளர்களையும் நம்ம முகம் செலுக்க கூடாது, அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நம்ம புஷ் பண்றது இல்ல. அது இது நம்மளோட டீசன்சி, நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு தொழில் தர்மத்தை நம்ம காப்பாற்றுறோம் அவங்க கிட்ட. ஏன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் இங்கேயும் நிறைய இருக்கு. இருந்தாலும் அவங்க அங்க போறாங்கன்னா அப்ப ஏன் அவ்வளவு அவங்களே நிறைய சொல்றாங்க. சொன்னா அவங்களுக்கு வேற பிரச்சனை இருக்குது. இப்போதைக்கு இல்ல இது ரொம்ப இது வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களின் இந்த ஆட்சிக்கு முன்பு பார்த்திருந்தீங்கன்னா சென்னை தான் இருக்கும். அதுல சென்னை காஞ்சிபுரம் இது வந்து ஒரு பெரிய ஹாட்ஸ்பாட்டா இருந்துச்சு. இப்பவும் இருக்கு. ஆனால் இப்போ அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற மற்ற முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இன்று வந்து வளர்ந்துருக்கு. இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். சவுத் தமிழ்நாடுக்கு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பல பேர் எப்ப பார்த்தாலும் சவுத் வர்றவங்க சொல்லிட்டு இருக்கீங்களா மற்ற இடத்துக்கு எப்படின்றாங்க. சோ அந்த டாக் எப்படி மாறி இருக்கு பாருங்க. சோ அப்படி ஒரு வளர்ச்சி
ஒரு ஆங்கர் கிளையண்ட் வின்ஃபாஸ்ட்ன்ற ஒரு ஆங்கர் கிளையண்ட் வந்த பிறகும் அப்புறம் இப்போ டாடா சோலாரோட விக்ரம் சோலாரோட எக்ஸ்பான்ஷனு டாடா சோலார் எக்ஸ்பான்ஷனு ஒன்னொன்றுத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வரும். பிளஸ் தூத்துக்குடியில் வர பல புதிய ஆன்சிலரி யூனிட்ஸ் இதெல்லாம் பார்த்து இப்போ நடத்தின அந்த டிஎன் ரைசிங் ரைசிங்லாம் வந்த பிறகு அதுல ஒரு 32,000 கோடி கொண்டு வந்திருக்கோம். இது ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல வந்து அங்கெல்லாம் தூத்துக்குடி போவே மாட்டாங்க அப்பெல்லாம். அதுவும் இல்லாம இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு அப்புறமா அது அப்ப இருந்து அந்த ஆட்சியாளர்கள் அதை வந்து சரியா ஹேண்டில் பண்ணாம அவ்வளவு பேர் அங்க கொடூரமா கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த ஒரு பேட் ஆரா இருந்துச்சு தூத்துக்குடியா, அங்க ஒரே பிரச்சனைங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம். இல்லங்க அது கிடையாது, தவறான ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்படி கிடையாது, நீங்க வாங்கன்னு சொல்லி தூத்துக்குடியில கொண்டு வந்து, அதுவும் அவ்வளவு பெரிய பெருவெள்ளம் வந்த பிறகு தூத்துக்குடியில கொண்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செட்டுக்கு முன்னாடி தூத்துக்குடி வந்து வேர்ல்டோட ஐஸ் வந்து தூத்துக்குடி மேல விழுது இல்லையா? அப்படி ஒவ்வொரு பகுதியும் இப்போ அடுத்தது தென்காசியில எதுக்கு ஃபிளிப்கார்ட் அறிவிக்கிறோம்? தென்காசியில ஒரு தொழில் வளர்ச்சி கொண்டு வரணும்னு அறிவிக்கிறோம். ஏன் தஞ்சாவூர்ல எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோம்? தஞ்சாவூர் திருவிழா அறிவிக்கிறோம். அங்கேயும் தொழில் வளர்ச்சி வரணும். அங்க வந்து உணவு நம்ம உணவு பதப்படுத்தும் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ற யூனிட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரணும்னு பாக்குறோம். எங்கெல்லாம் வந்து போர்ட்ஸ் இருக்கோ போர்ட்ஸுக்கு பக்கத்துல வந்து அதுக்கேற்ப இண்டஸ்ட்ரி வரும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து இந்த போர்ட்டை காமிச்சு இல்ல இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது, உங்களுக்கு நல்ல தண்ணி எல்லாமே எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஸ்டேபிள் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சப்ளை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு போய் ஒரு ஆங்கர் கிளையண்ட்டை கொண்டு வந்தோம்னா இப்போ அன்னைக்கு பூம் ஆகுது திருப்பி. ஸோ அதே போல கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்து லேண்டு கிடைக்காது. தொடர்ந்து நான் கேட்டுட்டு வரேன், கோயம்புத்தூர்ல லேண்ட் கிடைக்காது. லேண்ட் இருக்கிறவங்க நீங்க வாங்க, நாங்க ஜேவி போட்டுக்கிறோம், சிப்காட் வந்து ஜேவி வித் கூட கேட்டிருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் வரல. ஆனா லேண்ட் ஹோல்டிங் பெரியவங்க கிட்ட இருக்கு, நிறைய பெரிய ஆளுங்கிட்ட இருக்கு. அவங்க பெருமுதலாளிகள் முன் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக நாங்க வந்து அதை அவங்க கூட ஒரு ஜேவி போடுறதுக்கும் தயாராக இருக்கிறோம். அதே போல ஹொசூர் இப்ப நீங்க பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி பாருங்க. சென்னை மட்டுமே இருந்த காஞ்சிபுரம் மட்டும் வரைக்கும் இருந்தது. இப்ப ராணிப்பேட்டைக்கு கொண்டு போய் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கொடுக்குறோம். ஹொசூர்ல கொண்டு போய் இப்ப எவ்வளவு பெரிய வளர்ச்சி இப்ப பாருங்க. இப்ப திருப்பி அப்போ டிவிஎஸ் வந்த காலத்துல, கலைஞர் காலத்துல டிவிஎஸ் வந்த பிறகு இப்ப அடுத்த ஒரு மிகப்பெரிய புரட்சி ஹொசூருக்கு வருது. இப்ப ஹொசூர்ல இன்னைக்கு கூட we had a discussion. ஹொசூர்ல பெங்களூர்ல இருந்து நிறைய ஓவர்ஃப்ளோ இன்டு ஹொசூர் வருது. இப்ப அது இன்னும் அதிகமாகும் புதிய ஏர்போர்ட் வந்த பிறகு. ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு சுற்றிலும் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் திராவிட நாயகன் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நாளைக்கு கேட்பார் திருப்பி. இப்ப நான் இப்ப சொல்றேன், இப்ப நைட்டு கேட்பார் திருப்பி. அப்போ வந்து எனக்கு வெள்ளை பேப்பர் கொடுங்க அப்படின்னு. வெள்ளை பேப்பர் தான் அவர் அப்ப வெள்ளை பேப்பர்னா சரி, நீங்க ஏதாவது நீங்க நீங்க இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அவர் கொடுப்பாரு. அது அந்த வெள்ளை பேப்பர் தான் அவர்கிட்ட கொடுக்கும், வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க எல்லாம் செஞ்சீங்கன்னா அவர்கிட்ட வெள்ளை பேப்பர் தான் இருக்கும், இருக்கும். இது கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. இது நம்ம we have to put an end to this. Very good question, thank you. மதுரைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. விருதுநகருக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் வந்துச்சு, மணப்பாறைக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் வந்துச்சு, தேனிக்கு we are doing so much now. அண்ட் மதுரை உள்ள வந்து நிலம் கிடைக்க மாட்டேது, அதுதான் பிரச்சனையா இருக்கு. இப்ப தேடி கண்டுபிடிச்சு 300 ஏக்கர் ரெடி பண்ணிருக்கோம். இப்ப வெகு விரைவில் மேலூருக்கு பக்கத்துலயே ஒரு சிப்காட் அறிவிச்சிருக்கோமே. அதை தாண்டி 5 லட்சம் சதுரடியில முதல் ஃபேஸ்ல அவ்வளவு பெரிய டைடல், இதெல்லாம் வளர்ச்சி இல்லாம என்னது. ஏற்கனவே எல்கோட் அங்க ஃபென்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்கு. அடுத்து இப்ப டைடல் அங்க வரப்போகுது. டைடல் வந்துச்சுன்னா மிகப்பெரிய கிரேட் ஏ கம்பெனிஸ் எல்லாம் மதுரைக்கு வரப்போகுது. கெட் ரெடி மதுரை தான் சொல்லணும் நான். மதுரையோட பூம் இஸ் ஆல்ரெடி தேர், இட் இஸ் கமிங். நீங்க எங்கன்னு கேட்கறவங்க கிட்ட இதெல்லாம் கண்ணில் தெரியலான்னு பாருங்க. எப்படி ஓவர் நைட் டமால சுவிட்ச் ஆன் பண்றது கிடையாது இண்டஸ்ட்ரி. நீங்க ஒரு நாளா அது வந்து போக்கஸா சொல்லணும். இதுல இருக்கு, என் பசங்க இங்க படிச்ச பசங்க இருக்காங்க, இங்க வேலைக்கு இந்த மாதிரி ஆட்கள் கிடைப்பாங்க, அவங்களுக்கு இந்தந்த ஸ்கில்ஸ் இருக்கு, இதெல்லாம் சொல்லி விற்கணும், கொண்டு போய் கொடுக்கணும். உலகத்துல கொண்டு போய் நாங்க ஒரு நாளும் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை. இப்ப மதுரையே அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கோம். இது பாருங்க, நீங்க மதுரை வெறும் கோயில் குளம் திருவிழா இது மட்டும் நினைக்காதீங்க. இங்க படித்த பிள்ளைகள் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களால இவ்வளவு தூரம் பண்ண முடியும் சொல்லியிருக்கோம். அதனால ஏற்கனவே இப்ப டைட்டில் கட்டிட்டு இருக்கும் போதே எனக்கு அவ்வளவு ஆஃபீஸ் இருக்கு. இப்போ நீங்க டைட்டில் கட்டி கொடுத்தோன்னு பாருங்க, அவ்வளவு மின்னல் வேகத்துல அங்க வேலை போயிட்டு இருக்கு, கட்டுமான பணிகள். இப்ப ரீசெண்டா போய் பார்த்துட்டு கூட வந்துடுறாங்க. அதனால ஃபென்டாஸ்டிக்கா ஒரு மதுரை, நீங்க கவலைப்பட வேணாம். மதுரையில இன்னும் இடம் இருந்தா தயவு செஞ்சு கொடுங்க, நாங்க டெஃபினட்டா எடுத்துக்க ரெடியா இருக்கோம். அது இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுவோம்.
targeting sectors following this US tariffs and other? யூஎஸ் டேரிஃப்ஸ் நான் சொல்றேன், யூஎஸ் டேரிஃப்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் காலங்காத்தால நம்ம எழுந்த உடனே பிரசிடென்ட் என்ன சொன்னாருன்னு பார்க்கணும். நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கு இப்போதைக்கு. அதனால ஒரு 2 வாரத்துக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். நான் அன்னைக்கு கூட அதான் சொன்னேன், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியர்களாக நாம் ஒருங்கிணைந்து இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எனக்கும் என்னோட பிரைம் மினிஸ்டருக்கும் பொலிட்டிக்கலா வேற டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல நான் என் பிரைம் மினிஸ்டர் பக்கம் முழுக்க நிற்பேன். எதுவாக இருந்தாலும் இது நாட்டின் பிரச்சனை, இது நான் எனது நாட்டின் பிரச்சனை. நீ பாட்டு எங்க பிரைம் மினிஸ்டர் உங்க இஷ்டத்துக்குலாம் பேசக்கூடாது. இது யாரா இருந்தாலும் சரி, வெளிநாடுகள்னு வந்துடுச்சுன்னா அதுல நாம எல்லாரும் ஒன்னாதான் நிக்கணும் சொல்லி, தட் இஸ் வாட் மை லீடர் ஹஸ் டாட் மீ, தட் இஸ் வாட் கலைஞர் ஹஸ் டாட் மீ, தட் இஸ் வாட் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஹஸ் டாட் அஸ். அவரோட ஸ்டாண்டும் அதேதான். இந்திய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் எல்லோரும் இணைந்துதான் நிற்க வேண்டும். தட் செட் மேல இருக்கிறவங்க புத்திசாலித்தனமா ஒர்க் பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கும். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும், ரொம்ப யோசிச்சு செயல்பட வேண்டிய விஷயம். நமது விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும், இண்டஸ்ட்ரியும் ஜாப்ஸையும் பாதுகாக்கணும். ஸோ பிரைமரி செக்டரையும் செகண்டரி செக்டரையும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஜகிள் பண்ண வேண்டிய ஒரு சூழல். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு சரியான முடிவுகளை எடுக்கும் என்று நம்புறோம். ஆனா இவங்க சமீபத்துல நிறைய விஷயங்கள்லாம் செய்யறதெல்லாம் பார்த்தா அது அந்த அளவுக்கு எடுப்பாங்களான்னு தெரியல. எடுத்தால் ரொம்ப நல்லது, எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதுலயும் குறிப்பா மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களோடு அவர்கள் பேச வேண்டும். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நான் முக்கியமா சொல்ல வேண்டியது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கும் தொழில் முனைவோர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஏற்கனவே நடத்திட்டாங்க. நாங்க இங்க நடத்தினோம். ஃபர்ஸ்ட் நாங்க இதே கைடன்ஸ்ல வந்து நாங்க நடத்தினோம். ஒரு 4 நாட்கள் முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க நடத்தினோம். அப்புறம் அபவுட் 4 days பேக் வந்து சிஎம் எல்லாம் வந்து சிஎம் வந்து எல்லாரையும் அவரோட கேபின்கே கூப்பிட்டு அவங்க கிட்ட அவ்வளவு டீட்டெயில்ஸா பேசி எல்லா டீட்டெயிலும் அவரே கேட்டு அறிஞ்சுக்கிட்டார். இல்ல உங்களுக்கு என்ன ஆகும், லெதருக்கு என்ன ஆகும், டெக்ஸ்டைலுக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு கோர் ஃபார்மாக்கு என்ன ஆகும், எல்லாத்தையும் கோரா பார்த்தார். ஒன்னொன்னையும் கேர்ஃபுல்லா பார்த்து தான் முடிவு எடுத்திருக்காரு. சோ அதை வச்சுட்டு ஒரு லெட்டர் வந்து நமது இந்திய பிரதமர் அவர்களுக்கும் எழுத போகிறார். சோ எனவே இப்ப யூகே வந்து ஸ்பெசிபிக்கா இந்த எஃப்டிஏ நம்ம டக்குன்னு அடிக்கணும். இப்போ எஃப்டிஏ இப்போ சைன் பண்ணிட்டாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஆளா நம்ம போய் அடிச்சுணுன்றதுக்காக தான் போறோம். அதனாலதான் நான் ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்கேன், முதலமைச்சர் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால முதலமைச்சர் வந்தாலும் அந்த எஃப்டிஏவோட ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் நம்ம முதல் ஆளா போயிட்டு நம்ம டென்ட் போட்டுருந்தோம். வாங்க எங்க ஊர் தான் பேசி, ஏற்கனவே நீங்க எங்க ஊர்ல நல்லா நம்ம டெக்ஸ்டைல்ஸ்லயும் சரி மற்ற நிறைய துறைகள்ல நீங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே 2 ரவுண்டு நம்ம இங்க இருக்கிற பிரிட்டிஷ் ஹைகமிஷனோடலாம் நான் பேசிட்டேன். அங்க நல்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கம்பெனிஸ் வரேன்னு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு. ஸோ இது முதற்கட்டமாக ரொம்ப நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் தலைவர் அவங்க பாக்குற ஆட்களும் அந்த டிஸ்கஷன் வந்து அது வந்து பேஸா இருக்கும். அது வந்து அந்த பேஸ்ல இருந்து இந்த எஃப்டிஏல இருந்து முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கும் யூகேக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய அளவுக்கு லாபம் வர அளவுக்கு நான் இந்த டிஸ்கஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் போறோம். அதை நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லுவேன். இப்போதைக்கு நெக்ஸ்ட் பிளான் வந்து இந்த டிஎன் ரைசிங் தூத்துக்குடி முடிச்சிட்டோம். அடுத்து டிஎன் ரைசிங் ஹொசூர் பண்றோம். டேட் வந்து 11th செப்டம்பர் 11th. அதை பாருங்க, இவரு பேக்டா இருக்கு. அது முதலமைச்சர் தேதி கேட்டிருக்கோம். பட் எனக்கு என்னன்னா, நான் ஏதாவது தேதி கேட்டேன்னா உடனே செக்ரட்டரி எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாம் நீங்களே எல்லா தேதி வாங்கினா அங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது கொடுங்க எங்களுக்குன்னு கேட்டிருக்கோம் ஒரு 1 week. ஸோ இந்த மந்த் எண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் இந்த முதலீட்டாளர் மாநாடுகள் டிஎன் ரைசிங் யூரோப் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உடனே அடுத்த 2-3 நாட்கள்லயே நம்ம ஹொசூர்ல டிஎன் ரைசிங் ஹொசூர் நடக்கும். அதுக்கு பிறகு டெல்டால 1, மதுரையில் 1 இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். முதலமைச்சர் அவர்களோட தேதி, துணை முதலமைச்சர் அவர்களும் கேட்டுட்டு இருக்கோம். அவங்களும் அவரோட தேதி கிடைச்சாலும் ஒரு 2 இடத்துல அவங்களும் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிளானிங் meeting very soon. Another 4-5 days la manu முதலமைச்சர் அவர்கள் ஃபைனல் டிசிஷன் ஆன் எந்த இடத்துல அப்படின்னு. மற்றபடி எல்லா ஃபீசிபிலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அது இன்டர்னல்
அதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பரந்தூரை பொறுத்தவரை மக்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிச்சயமாக நல்ல விதத்தில் அங்கே ஒரு ஏர்போர்ட் தேவை தான் படுது. அது மற்றவங்களும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மனதில் ஏற்றிக்கொண்டு நிச்சயமாக அவர்கள் இதை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அங்கே இருக்கிற மக்களுக்கு நிச்சயமாக நாங்கள் எல்லா விதத்திலும் we will back them, we will support them. அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கு அரசாங்கம் நிச்சயமாக தயாராக இருக்கிறது. தயவுக்கு இதை பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இது நீங்க இன்னைக்கு பொலிட்டிசைஸ் பண்ண அடுத்த தலைமுறை ஏன் உங்க பிள்ளைகளே உங்களை ரொம்ப ரொம்ப வேற மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க உருவாக்கிறாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு இடத்துல தொழில் வளர்ச்சிக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம நியாயமா நீங்க பாத்தீங்கன்னா 2006-11 முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எவ்வளவு முயற்சித்தார். இப்ப அப்பயே நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கும். அந்த ஏர்போர்ட் அப்பயே நாங்க ரொம்ப முயற்சித்தார். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் லேண்ட்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபைனல் பண்ணாரு. அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 10 ஆண்டு காலம் அப்படியே போயிடுச்சு. நமக்கு அது அப்படியே அப்போ இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல பெங்களூர்ல இருந்து ஆந்திரால இருந்து சென்னையில ஃபிளைட் எடுக்க போவாங்க. இன்னைக்கு நம்ம பெங்களூருக்கு கனெக்டிவிட்டிக்கு போகணும். கனெக்டிவிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கீ ஃபார் எனி ஸ்டேட். அண்ட் நாங்க இடத்த பார்க்காம இருக்கிற எல்லா இடத்தையும் பல இடங்கள்ல பார்த்துட்டு வேற வழி இல்லாம தான் இந்த இடத்தெல்லாம் எடுக்கும். அதுலயுமே எவ்வளவு மினிமலிஸ்டாக பண்ணணும்னு தான் பண்ணிட்டு இருக்கோம். எனவே வி ஆர் ட்ரைங் டு டூ அவர் பெஸ்ட். என்வாயர்மெண்டலி பீப்புளுக்கும் சரி எல்லாருக்கும் சரி எவ்வளவு மினிமல் இஷ்யூஸ் இருக்குமோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நிச்சயமா நல்ல ஒரு ஏர்போர்ட் வந்துடும். ஹொசூர்லயும் நிச்சயமா வெகு விரைவில் நல்ல ஏர்போர்ட் வந்துடும். சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வந்தது சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் கீ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்லாம் இந்த டாரிஃப்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க யூனியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி டாரிஃப்ஸ்னால பாதிக்கப்படுற ஸ்டேட்ஸ் கிட்ட நாங்க பேசணும்னு சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி நாங்க மீட்டிங்ஸ் எல்லாம் எங்களோட இண்டஸ்ட்ரி கன்சல்டேஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். ஆனா இது வரைக்கும் அவங்க எதுவும் கேட்கல. பட் we are also writing to them. As I said, the Honorable CM is writing to them. அவங்க எழுதியாச்சு. Honorable CM has already written to the Prime Minister. Okay, thank you.